இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் விடு. யாரு ஓட்டு போடுவ? ஓட்டு எனக்கு நான் போடணும். நீ ஒரே வீட்டுல உள்ள யாரையும் போடுவேன். அது அவிய இஷ்டண்டை ஓட்டு கூடியது. சரிதான். இப்ப ஓட்டு வந்தா இவரு செல்லப்படாது. நல்ல அளவுல பார்த்து போடணும். நல்ல ஆள் யாரா இருக்கு அந்த தடவை? கழுவி கொண்டு நான் அங்கே போய் நிற்கேன். ஏன்னா குளிச்சு முறைக்கி எடுத்துட்டு அங்கே போய் நிற்கேன். எனக்கு போடுங்க எல்லாரும். ஓ என்ன எனக்கு ஓட்டு போட்டா அவதி. நான் இப்ப சொல்லி என்னோட ஒரு கருத்து கணிப்பு என்ன செல்லிடாம என்ன இருந்தாலும் சொல்லி எனக்கு கருத்து கணிப்பு நல்ல அளவுல ஓட்டு போடுறோம். வேற ஒருத்தருக்கு எதுவும் சொல்லணும். சரி, எனக்கு ஒரு கருத்து கணிப்பு இப்ப இதுக்கு டிவிக்கு உனக்கு கருத்து கணிப்பு. எனக்கு எவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, படிப்பு ஃப்ரீயா கூறுமா, மருந்து ஃப்ரீயா கூறுமா, அவைகளுக்கு ஓட்டு போடலான்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். படிப்பு இந்த கொள்ளாடிச்சு அது எல்லாம் வேணும். விவசாயம் இந்த களவாணம் இல்லைன்னா வண்டி அடிச்சு ஏற்றி களவாடிட்டு போறேன் இல்லை எல்லாம் அதுக்கெல்லாம் தான் கிளியர் பண்ணு வருது இல்லை. ஆட்சி அடுத்தது எம்ஜிஆர் அடுத்த ஆள் தெரியும். எம்ஜிஆர் எடுத்துட்டு வந்தேன். எம்ஜிஆர் அடுத்து விஜயடா. சரி, உனக்கு என்ன தோணுது? எனக்கு நான் யாரையும் ஓட்டு இனி இரு நான் யாரையும் இந்த ஆளுக்கு ஓட்டு போடுங்க அந்த ஆளுக்கு ஓட்டு போடுங்க, நல்ல ஆளுக்கு ஓட்டு போடணும். நல்ல ஆளுன்னா களி இந்த மற்ற இதுல பேரு தங்கமாக இதாக்கம் தங்கம் சப்பம் கண்டுபிடிச்சு 5 பாக்கி 5 பாக்கி உள்ளது கூட சரி கொஞ்சம் இந்த 5 வருஷம் என்ன நடந்துட்டு உனக்கே தெரியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தெரியும். நீ போய் ஓட்டு போட போறியா? நீ ஓட்டு போட போறியா? டேய், நான் இப்ப நினைச்சாரு வீட்டுக்கு போகும்போது 20ஆம் தேதி வீட்டுக்கு 23ஆம் தேதி ஓட்டு போடாங்க. நீங்க என்ன செய்வியா? நான் என்ன செய்யணும்? நீ போ ஓட்டு போடாது. நீ போ. எல்லாம் ஒரு நம்பிக்கை. நம்ம போக முடியாத நேரம். அண்ணன் ரெண்டே நமக்கு விஜய் பிடிச்சான் வந்தா நல்லா இருக்குன்னு நமக்கு ஒரு தோணல. அன்னைக்கு எல்லாம் சொல்லிச்சு ஆடுவேன். இவனை டான்ஸ் ஆட தெரியாது, அது தெரியாது பாத்தியா இனி முதலமைச்சர் ஆகும். இதான் வாழ்க்கை. அன்னைக்கு என்னெல்லாம் சொல்லிச்சு எனக்கு அதெல்லாம் இப்ப மனசுல தோணும். கேட்டியா பண்டு ரசிகராட்டு நம்ம இருக்க சொல்லி சொல்லுவாங்க. நான் நாளே திரும்ப படம் என்ன பார்த்தேனோ 5ஆம் கிளாஸ் லீவ்ல பார்த்தேன். அண்ணன் இன்னும் வேற நம்ம அவன் தான் ரசி. ஆனா என்னெல்லாம் குறை சொல்லிச்சுனா ஆனா இப்ப பாத்தியா இப்பெல்லாம் குறை தான் சொல்லுங்க. அப்ப இந்த இடத்து ஆட்சியை பிடிக்க குறை செல்லும் தூரம் ஆட்சியை பிடிக்க அவன் தான். எந்த மாற்றமும் இல்ல. கொசு தொல்லை தாங்க முடியும். இது கொசு தொல்லை இல்ல, 5 வருஷம் வாழ்க்கை இது. பாக்கி இப்ப இனி உள்ள இது வேற மாதிரி இருக்கும். உனக்கும் கேள்வி கேட்கலாம், எனக்கும் கொஸ்டின் கேட்கலாம். நம்ம ஸ்டாலின் பயந்து நேரடியாட்டே கொஸ்டின் கேட்கலாம். நீ யாரா இருந்த நினைச்சிருந்தேன் இந்த பாத்துறக்கப்படாது நினைச்சிட்டு இருந்தேன். யாரு ஜெயிச்சாலும் ஒரு வேலை போட்டோம். விஜய் நான் போடுவேன். விஜய் ஜெயிச்சா ஒரு வேலை வரணுமா? என்ன வேலை வரண்டாண்டா? என்ன வேலை வரணும்? கண்டிப்பா வேலை யார் ஆட்சி வந்தாலும் வேலை வந்து வரணும். இல்ல விஜய் சம்பளம் தாரேன்னு சொல்லி இல்ல, ஒரு வருஷம் ஒரு டெய்லி உள்ள சம்பளம் தாரேன்னு சொல்லி இல்ல, ஒரு விதம் நல்லா இருக்கும் ஆட்சி. அவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச என்னன்னு சொன்னா நம்ம சாம்பிய வகையும் சரி எதுவும் சரி எல்லாமே கரெக்டா சொல்லிட்டு எல்லாமே கரெக்டான மாதிரி இல்ல. ஒரு சம்பளம் ஆட்சிக்காரனோட ஃபர்ஸ்ட் கையெழுத்து மதுல இருக்கு. நமக்கும் திருப்பி கேட்கல. ஸ்டாலின் போடல செடி இருக்குல்ல, நீங்க எப்படியும் சரி. எனக்கு ஒரு இது நம்ம விஜயகாந்த் வந்த நேரமே நீங்க எல்லாரும் போட செத்து போயிரு போங்க. விஜயகாந்த் கூட இப்ப ஒரு நல்லா இருந்திருக்கு. அவியலையும் காலில் வந்து புத்துக்காரி பிடிச்ச ஒரு அதான் கடிப்பியாச்சு ஒத்துட்டு யாரு கேட்டி போராடிச்சுன்னு என்ன தெரியாத ஒரு ஆய்வு. சரி, அதெல்லாம் போட்டு நீ வீட்டுல எல்லாம் சொல்லி விஜய் போடணும். விஜயகாந்த் ஓட்டு போடலாம். விஜயகாந்த் ஓட்டு போட்டு காரணம் அங்க விஜயாந்துட்டு மத்தளத்து அது தியானிச்ச போல அங்க போய் கூட்டிட்டு நீ அதனால நல்ல மாதிரி எல்லாம் சொல்லி நான் எப்படி ஒரு 10-20 ஓட்டு நான் பிடிச்சேன். நான் ஒண்ணு சொல்லட்டா, ஓட்டு அவரு ஒரு உரிமை. நீ ஓட்டு போட்டுட்டு செல்லாண்டாண்ட யார்கிட்டயும். இப்ப நான் சொல்லியேன் உண்ட நீ விஜய் ஓட்டு போடு. ஓட்டு போட நீ ஓட்டு போட்ட அப்புறம் செல்லாத. நீ யாரு ஓட்டு போட்டேன்னு சொல்லவே வேண்டாம். ஆனா நீ யோசி யாரு போடணும் இல்ல. நான் யோசிக்கிறது நான் என்னன்னா எனக்கு ஒரு போன அளவு போய் போடுவேன். நான் சொல்லுவேன் நான் விஜய், நான் ஊர்ல இருந்தா நான் விஜய் தான் போடுவேன். நீ போடுப்போ. யாரு வேற யாரு என்ன சொன்னாலும் எனக்கு உரிமையை நான் வெளியில சொல்லுவேன். நான் விஜய் தான் ஓட்டு போடுவேன். போடுப்போ. வேற ஒரு பேர் சொல்ல மாட்டேன். உரிமையை பார்த்தே இல்ல. ₹1 கூடாத கூட்டத்தை 300-400 கூட்டம் கூட்டுறோம்.
ஒரு பைசா கொடுக்கட்டேன் ஒரு அலையில வேண்டாம் கூட்டம் கூட பாப்போம் எல்லாரும் சொல்லும் ரசிகை ஓட்டா மாறுமான்னு அது ஓட்டாட்டே மாறும் இந்த அளவுல ஆட்சி பயங்கரமா இருக்கு தமிழ்நாட்டுல நீயே பாரு அது நமக்கு தெரியும் சவால் சவால் நம்ம பணம் சவால் நான் சொல்லி டிவிக்கு தான் ஜெயிக்கேன் நீங்க என்ன சொல்லுதியா நீங்க என்ன உண்டோ அதை சொல்லுங்க டிவிக்கு தான் ஜெயிக்கணும் நான் சொல்லி அவன் என்ன எதிரி இருக்கணும் அவனுக்கே தெரியாம வீட்டிலேயே இடம் இல்லை பாவம் நீ எதுக்கு ஓட்டு போடிய கிளி டிவிக்கு தானே போடுவ டிவிக்கு போடி ஒரு சவுண்டு போடுவா போடாதோ டிவிக்கு ஓட்டு போட்ட ஒரு சவுண்ட் போடு ஐயோ அல்ல டிஎம்கே போட்டா ஒரு சவுண்ட் போடு டிஎம்கே கொள்ளாமா டிவிகே கொள்ளாமா நான் தமிழர் கொள்ளாமா ஒரு தரம் சரி இல்லையா இது சொல்லுது ஒரு தரம் சரி இல்லையா அந்த கிளி சொல்லுது கிளி சொல்லு யாரையும் ஓட்டு போடலாம் ஒரு சவுண்ட் போடு டிவிகே போடுவோமா உட்காது டிஎம்கே போடுவோமா உட்காது மரசல் போடுவோமா அதுக்கு லேச சவுண்ட் போடுது நான் தமிழர் சீமானுக்கு போடுவோமா அதே பயந்துச்சு சீமானே கண்டு சரி எல்லாரும் ஓட்டு போடுதியா டிவிகே போடுங்க அவ்வளவுதான்